ஹலோ, வெல்கம் டு ஹிட்டுபூவி வ்ளாக்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போய் ஸ்டே ஆகிட்டோமா. ஸ்டே ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி பிளானே மைசூர் பேலஸ் போகிறது தான். சரி, ஓகே, சாப்பிட்ட உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்கேருந்து போகிறது? அதனால் கொஞ்சம் அப்படியே உக்காந்துட்டோம். அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் அங்கே அந்த வீட்டில் வந்து டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் எல்லாமே அவங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஒய்ஃபைவே இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்து கொஞ்சம் படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பார்த்து முடித்த உடனே மழை நிற்கும்னு வெயிட் பண்ணால் மழை நிற்கவே இல்லை. 5:30 பேலஸோட டிக்கெட் கவுண்டர் வந்து மூடிடும். அதுக்குள்ளே நம்ம போகணும். ஆனால் மழை நிற்கவே இல்லை. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நம்ம மழையில் மழை பேஞ்சிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடித்து பிடிச்சி மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கிளம்பி வந்துகிட்டே இருந்துட்டோம். டிராஃபிக் ஆகுது. இன்னொன்று, இதெல்லாமே அந்த மைசூர் பேலஸ்க்கு போகிற பார்க்கிங் ரூட்டு தான். இவ்வளோ பெரிய ஏரியா அப்படியே அந்த கண்டினியூவாக நிற்கிது. என்னன்னு தெரியல, அவ்வளோ பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் கார் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் பெரிய பெரிய வேனு, பஸ்ஸு அவ்வளோ இருக்குது. ஏண்டா இப்போ சரி, ஓகே, எல்லோரும் வருவாங்க, ரஷ் இருக்கும், ஓகே. பட் ஆனால் ஏண்டா வந்தன்ற மாதிரி பேலஸ்குள்ளே ஆகிடுச்சி. இனி போகிற வீடியோவில் பார்ப்பீங்க. அடித்து பிடிச்சி எப்படியோ 5:30க்கு டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இந்த மழை பெஞ்சதில் யாருக்கு தெரியுமா ரொம்ப கெயினு? இந்த கொடை விற்கிறவங்களுக்கு. வேறு வழி இல்லாமல் எல்லோரும் இந்த கொடையை வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. கார்டன் வந்து ஃப்ரீ. இதுக்குள்ளே ஒரு கார்டன் வந்து ஃப்ரீ. ஆனால் பேலஸ்குள்ளே வரணும்னா நம்ம டிக்கெட் வாங்கியே ஆகணும். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு அடித்து பிடிச்சின்னு உள்ளே வந்தாச்சு. இப்போ எப்படின்னா ஒரு மாதிரி க்யூவாகவே போகுது. யாருமே நின்று நிதானமாக ஒவ்வொரு பில்லர்ஸில் ஒவ்வொரு பில்லர்ஸ்லேயுமே ஒவ்வொரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கை யாருமே நின்று நிதானமாக பார்க்கல. அவ்வளோ அப்படியே போகலாம், அடுத்தது போகலாம், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அந்த சாமி சிலையோட மினியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது முடித்தோடனே இது என்ட்ரி. ஆக்சுவலி இன்னொரு விஷயம், நான் பேலஸ்க்கு வந்து என்னோடய ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு இங்கே வந்திருந்தேன். பட் ஆனால் நான் பார்த்த அளவுக்கு இந்த பேலஸில் வந்து இப்போது நிறைய க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி என்டர்டெயின்மெண்ட் ஏரியான்னு நினைக்கிறேன். இங்கே இது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹைட்டாக நல்ல நல்ல பெரிய பில்லர்ஸ், லைட்டிங்கு அப்படியே ஒரு ரிச் லுக் கொடுக்குது. லைட்டிங் முக்கால்வாசி இந்த லைட்டிங்காகவே வந்து சூப்பராக இருக்குது. லைட்டிங் ரொம்ப ரிச் கொடுக்குது. இது பாருங்க எவ்வளோ க்யூ நிற்கிது. அது எப்படின்னா நீங்கள் நின்று பார்க்கணுன்னு நினச்சா கூட பார்க்க முடியாது. அப்படி புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க பின்னாடியிலேருந்து. போகலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு அடுத்த செக்ஷன் போகும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே மழை பெஞ்சதுனால ரொம்ப புழுக்கம், மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போவே இல்லை. அப்பாவும் அம்மாவும் மட்டும் தான் போனாங்க. நான் குட்டீஸ் வச்சுட்டு நான் போகல. ஏன்னா 2 பேருமே இந்த கூட்டத்தில் ஒரு பக்கம் ஓடுறானுங்க. இவன் ஒரு பக்கம் ஓடுறான், அவன் ஒரு பக்கம் ஓடுறான். எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கேயாவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே போகவே இல்லை. நசுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ராஜா ராணிங்களோட ஃபோட்டோஸ். இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலும் நம்மளை எல்லா டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பெங்களூர் பேலஸ் ஒன்று இருக்குது. மைசூர் பேலஸ் கிங்கோடது பெங்களூர் பேலஸ் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அதில் இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அங்கே அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பெங்களூர் பேலஸ்ன்றது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியல. அங்கே வந்து வெட்டிங் கூட நடக்கும். சில பேர் பேலஸோட பேக் சைடு அப்படியே பாதி எடுத்துகிட்டு வெட்டிங் கூட கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் லாஸ்ட் டைம் போகும்போது. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்போவே வந்து ரொம்ப மைன்யூட்டாக நல்லா டெக்னிக்காக இன்னும் அந்த ஹேண்ட்மேட் பெயிண்டிங்கை இன்னும் அப்படியே அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா. இதெல்லாம் ஆக்சுவலி அந்த ஷீல்டு மாதிரி
இந்த இந்த பேசேஜ்குள்ளே நாங்கள் போகல. இந்த ஃபோட்டோ செக்ஷன், இந்த ஷீல்டு, இந்த ஓலை, இந்த சில்வர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நாங்கள் உள்ளே போகவே இல்லை. இந்த பேசேஜ் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன் நான். சம்மரஷு ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் வந்து ப்ரீத் பண்ண முடியல. அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக ஆகிடுச்சு. இந்த பில்லர்ஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே ஒரே ஈவனாக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும், அந்த டயக்னலாக பார்த்தாலும், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலும் ஈவனாக இருக்குது. எப்படி தான் வந்து அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒரே மாதிரி கட்டியிருக்காங்கன்னு தெரியல. இன்னொன்று ஒரு விஷயம், நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா வாசக்கால்லுமே அந்த குறிப்பிட்ட இது இருக்குது, எம்பலம் இருக்குது. இவங்களோட எம்பலமில் வந்து கண்டிப்பாக எலிஃபண்ட் இருக்கும். எலிஃபண்ட் வந்து எங்களோட மெயின் எப்படி சொல்கிறது, மெயின் அனிமல் மாதிரி இவங்க. அதுதான் வந்து இவங்களோட எம்பலத்தில் கண்டிப்பாக எலிஃபண்ட் இருக்கும். இதெல்லாம் சில்வர் சேர்ஸ். அப்புறம் வந்து இந்த பக்கம் மிரர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இந்த டீக்குட் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நல்லாச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ரஷ் இல்லாமல் நம்ம போனால் ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்து பண்ணலாங்க. பாருங்கள், அந்த இதுலேயுமே வந்து எலிஃபண்ட் இருக்குது. இவங்க அந்த எலிஃபண்ட்டோட இதை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலி நல்லா இருக்குது. நல்ல வெயில் டைமில் வந்தோன்னா நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக நல்லா ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. இவங்க வந்து நிறைய ஜனங்க வந்தால் இது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எல்லா இடத்துலையுமே நெட்டட் போட்டிருக்காங்க. பெங்களூரில் முக்கால்வாசி எல்லா ஏரியாலுமே பீஜான் கொஞ்சம் தொல்லை இருக்குது. ஏன்னா எங்கள் ஃப்ளாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து நெட்டு போட்டிருக்கோம். பீஜான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, உள்ளே வந்து டர்ட்டி பண்ணிட்டு போயிடும். இந்த லைன் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. என் பையன் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான். இது வந்து எலிஃபண்ட். இந்த எலிஃபண்ட் வந்து ரியல் அந்த ஹெட்டோட இது அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தான் சில பேர் யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. இது அப்படியே இப்போது ஆன் த வே போகிற பேசேஜில் இருக்குல்ல, அதனால் இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நூக் அண்ட் கார்னரில் அவங்களோட அந்த வால் டெக்கரேஷன் இருக்குல்ல, அந்த சீலிங்கோட இது சூப்பராக இருக்குது. இது வந்து அதே மாதிரி தான் இந்த நம்மளோட சாமியெல்லாம் இந்த குட்டி குட்டி மினியேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து தசரா ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைம் இதெல்லாம் வெளியே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இது இந்த பக்கம் இருக்கிற கிரவுண்ட் இது. ஆக்சுவலி இந்த பில்லரில் இதை தான் சொன்னேன். இந்த பில்லர்ஸில் ஒரு பில்லர்ஸ்லையுமே அந்த பேரட் இருக்குது. அழகாக சுற்றி ஒரே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அந்த என்ட்ரன்ஸில் வந்து எல்லாமே ராஜாவோட இருக்குது. அந்த வாசக்கல்லில் ராஜா, அப்புறம் எலஃபண்ட் வந்து ரொம்ப மேஜராக இங்கே இருக்குது. இந்த பில்லர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இது வந்து தர்பார். இந்த மாதிரி இங்கே ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கும்போது இங்கே ராஜா உட்காருவாங்க, மேலெல்லாம் ராணிங்க உட்காருவாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ்ட், அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாத் இருக்கும். தர்பார் மாதிரி இருக்கும் அது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னுமே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி பராமரிக்கிறாங்க. அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லா பில்லர்ஸுமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம பண்ணுவோமான்னா அதெல்லாம் தெரியல. இது எல்லாமே அந்த தாஞ்சூர் பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இது இவங்களோட இதுவே வந்து தாஞ்சூர் பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இவங்களது எல்லாமே இவங்க கொடுத்துருக்க லைட் வந்து அந்த டிசைன் வந்து நல்லா எலிவேட் பண்ணுறது. இவங்களோட அந்த சிக்னேச்சர் டிசைனே இது மாதிரி தான் இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம். இந்த ரூம் வந்து இங்கே பாருங்கள், இதே தான் எலிஃபெண்ட்டை போட்ட இந்த சிம்பிள் தான் வந்து எங்கள் எல்லா இதுலேயுமே எல்லா வாசக்கால்லையுமே இருக்குது. இன்னொன்று மேஜர் என்ட்ரன்ஸில் வந்து ராஜா இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்சுவலி நிறைய மூவிஸில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா. இது அந்த லைட்டு வந்து இதோட ஒரு செம்ம ரிச் லுக் கொடுக்குது. சூப்பராக இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எல்லாமே சில்வர் டோர்ஸில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டோர்ஸ்லையுமே ஒவ்வொரு
ஸ்டோரி வைஸ் கல்ச்சர் அந்த அது இது இருக்குது, அந்த ஸ்கல்ப்சர் இருக்குது. அதில் ஒரு டோர் மட்டும் நான் வந்து எடுத்தேன். ஏன்னா கிருஷ்ணரோட எல்லா அவதாரமும் அப்படியே குட்டி குட்டியாக வந்து மோல்ட் பண்ணி டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரஷ்ல இது ஜூம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே கிருஷ்ணரோட ஸ்டேஜஸ், அந்த க்ரோயிங் ஸ்டேஜு, அவரோட அவதாரம் அதெல்லாம் இருக்குது. இந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கை பட்டு அந்த இது போயிடும் சொல்லிட்டு இந்த பில்லர்ஸ் கூடமே அவங்க கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எல்லா டோருமே சில்வர் டோர். இந்த குறிப்பிட்ட டோர் எல்லாமே சில்வர் டோர். அப்புறம் இது அப்படியே அவுட்டு, வெளியே இது அப்படியே இறங்குற மாதிரி இது அவுட்டர் ஏரியா. இது அவ்வளோதான், கம்மியாக தான் இருக்குது. நான் பார்த்த அளவுக்கு நிறைய இதெல்லாம் இல்லை, ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி கம்மியாக தான் வச்சுருக்காங்க. வெளியே வந்து 4 கார்னர்ஸ்லையுமே இந்த மாதிரி கோவில் இது இருக்கும். நாங்கள் எதுக்கு பிளான் பண்ணி போனோன்னா 5:30க்கு ஈவினிங் மேலே ஒன்று ரெயின், இன்னொன்று வந்து ஈவினிங் மேலே லைட் ஷோ இருக்கும். அந்த லைட் ஷோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, நாங்கள் லைட் ஷோ இருக்கும்னு வெயிட் பண்ணால் அங்கே செக்யூரிட்டி கிட்டே கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை மழை பெஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி லைட் ஷோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டேயில் முக்கியமாக லைட்டெல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உள்ள லைட்டே லுக் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் அவுட்டர் லைட்டெல்லாம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்த்தோம், பட் வந்து இல்லை மழை பெஞ்சதுனால போட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு இந்த அவுட்டரில் டைம் பாஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே ஆக்சுவலி அதுக்காக தான் அங்கே போய் நின்று வெயிட் பண்ணாங்க. பட் ஆனால் லைட் போடல. அப்புறம் அங்கேருந்து வந்து இந்த மழைக்கு ஆஸ் யூஷுவல் சூடாக ஒரு கப் டீ, கொஞ்சம் பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து அதுக்கு அப்படியே பேலஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் இந்த கெஃபே நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ உள்ளே போய் எல்லோரும் கொஞ்சம் டீ காஃபி குடிச்சிட்டு பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து எங்களால் முடியல, ஒரு மாதிரி ஆகிட்டோம் நாங்கள். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாகவே ரூம். இன்னொரு வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஓட பார்க்கலாம். பாய்.